மக்களே இன்னைக்கு சாட்டை ப்ரோவோட ஒரு வீடியோ வந்து வேற லெவல்ல வைரல் ஆகிட்டு போகுது. அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருந்துருவோம். முஸ்தபானோட சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில சாம்பிராணி போடுற பாயவன் சாம்பிராணி போடுற பாய கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு இந்த வீடியோ தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமான வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க இந்த முஸ்தபா யாருங்க, மண்ணடியில சாம்பாடு போயிட்டு இருந்த பையன் ஒத்த ஆளு, அவனை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆக்க போறாங்க சீட்டு கொடுத்து, எங்க டிவிக்குள்ள சேர்ந்து அப்படி சொல்றாரு. நான் கேக்குறேன், ஏன் ப்ரோ சாட்டை ப்ரோ, ஏன் சாம்பிராணி போட்டாக்கா எம்எல்ஏ ஆகக்கூடாதா? சாம்பிராணி போட்டாக்கா சட்டசபைக்கு போக கூடாதா? ஏன் சாம்பிராணி போட்டாக்கா வந்துகிட்டு அமைச்சர் ஆகக்கூடாதா? ஒரு கார் டிரைவருடைய மகன் வந்து அமைச்சர் ஆகக்கூடாதா? சட்டசபைக்கு போக கூடாதா? பெயிண்டருடைய புள்ள வந்துட்டு சட்டசபைக்கு போக கூடாதா? காவிரி விற்கிறவனுடைய மகனோ இல்ல காவிரி விற்கக்கூடியவரோ சட்டசபைக்கு போக கூடாதா? ஏழை எளிய மக்கள் சட்டசபைக்கு போக கூடாதா? அதிகாரம் உள்ளவங்களும் கார் வச்சிருக்கிறவங்களும், அதாவது அது மட்டும் இல்லாம திரள்நிதி திரட்டுறவங்க மட்டும்தான் சட்டசபைக்கு போகணுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு ஏதோ தீர்மானம் முடிச்சிருக்கீங்களா? இல்ல புரியல, நீங்க வந்துட்டு என்ன அரசியல் பேசுறீங்க? உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது ஆரம்பத்துல ஏழை எளிய, அதாவது எளிய மக்களுக்கான அரசியல். இது எளிய மக்களுக்கான அரசியல். இன்னோவா கிறிஸ்டா வச்சிருக்கிற மட்டும் சட்டசபைக்கு போகணுமா? எளிய மக்கள் போக கூடாதா? ஏழை எளிய மக்கள் வந்து சட்டசபைக்கு போக கூடாதா? இன்னைக்கு முஸ்தபா அவர்கள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று, வாக்குகளை பெற்று, மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சட்டசபைக்கு போயிட்டாரு. நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க? நம்ம வாயிலேயே கடைசி வரைக்கும் வர சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு 8% வச்சிருந்த கட்சி 3.25%, அதாவது கிட்டத்தட்ட 4%, 3.25% கொண்டு வந்து விட்டதுக்கான மிகப்பெரிய பெருமை அண்ணன் சாட்டை அவர்களுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு தான் ப்ரோ இருக்கு. நீங்க ஏதோ வந்துட்டு வாயிலேயே பேசி 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 ஆனா ஏத்துக்கிற மாட்டீங்க. ஆனா உங்களுடைய இது என்ன தெரியுமா, நம்ம வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டியது இல்லை. ஏன்னா மக்கள் நம்மள ஏத்துக்கிற மாட்டான், அது தெரியும். அதனால நம்மளுக்கு தேவை யூடியூப். யூடியூப் இருந்தா நம்மளுக்கு போதும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சோறு போடுது. ஏன்னா யூடியூப் தான் வந்து நம்மளுக்கு யூடியூப் போதும். நம்மளுக்கு யூடியூப்ல வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோமா, நம்மளுக்கு கண்டனம் கிடைச்சா. இன்னைக்கு வந்துட்டு ஜோசப் விஜய் வந்துட்டு முதலமைச்சர் ஆனது வந்துட்டு சாட்டை புறாக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னு கேளுங்க, டெய்லி கண்டனம் கிடைச்சிடும் அவருக்கு. டெய்லி ஏதாச்சும் வந்துகிட்டு ஒரு வரவலை போட்டுட்டு இருப்பாப்புல, ஏதாச்சும் ஒரு வடையை சுருக்கிட்டு இருப்பாப்புல. ஏன்னா ஒருவேளை வந்து நாமக்கல் வந்து ஆட்சி போயிருச்சுன்னா யூடியூப் சேனல் நடத்த முடியாம போயிரும்ல, யூடியூப்ல பேச முடியாம போயிரும்ல. ஏன்னா அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டவர் சாட்டை புறா தான் சந்தோஷப்பட்டவர். நாமக்கல் அண்ணா சீமாண்ண, உங்க தம்பி சாட்டை புறா, நீங்க பகுமானமா கிடைக்க இருக்காதீங்க. உங்களுக்கு வேட்டு வைக்கிறவரை சாட்டதான் சரியா? கட்சி உறுப்பினர் அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா அடுத்தவனை பத்தி பேசாம கட்சியோட நடவடிக்கை என்ன, கட்சி அடுத்தடுத்து என்ன கொண்டு போகணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட நம்மளுடைய தோல்வி, இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மக்கள் இருக்காங்க. ஏன்னா வெளியே கூட்டம் போட்டு கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்திலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதாவது எங்க ஊர்ல வந்துட்டு, நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு டைரக்ட் சொல்லுவாங்க, குண்டா செடிக்கிலேயே குதிரை ஓட்டுறது சரியா? அந்த வேலையை சாட்டை புறவும் நாமக்கல் கட்சியும் இன்னைக்கு நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை நீங்க கரெக்டா பாருங்க. நீங்க திட்டின புறா, நீங்க பேசின புறா சட்டசபைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. நீங்க திட்டினால புறா அமைச்சர் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க திட்டினால புறா நீங்க யாரெல்லாம் வந்துகிட்டு நக்கல் பண்ணீங்களோ எல்லாம் எம்எல்ஏ ஆயிடுச்சு சரியா? நீங்க வந்துகிட்டு டெபாசிட் வாங்கல. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அண்ணன் சாட்டை அண்ணன் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? அது என்ன ஒரு பாட்டு வந்து பாடி காமிச்சாரு. என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது என் முறை அல்லவா அப்படின்னு அந்த பாட்டு பாடி காமிச்சு, பாட்டுல வேண்டா பாடுவாங்க. ஆனா தமிழர்களுக்கு வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய கர்நாடகாவை வந்து எல்லாமே வச்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய தொழில் எல்லாமே வந்து அங்கேயே வச்சுக்கிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்துகிட்டு தமிழர்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க.
ஏன் அட்லீஸ்ட் அதாவது வந்துகிட்டு ஒரு அவங்களுடைய ரசிகர்களுக்கு கூட வந்துகிட்டு ஒரு நல்ல சோறு போட மாட்டாங்க அப்படின்ட்டு யார் சொன்னா நம்ம அண்ணன் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காப்ல. இருக்கு, பதிவுல இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாப்ல, என்ன சொன்னாப்லன்னா ஆனா வந்துட்டு விஜய் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து சொந்த காசுல மக்களுக்கு வந்து தன்னோட ரசிகர்களுக்கு வந்து நல்ல சோறு போடுறாரு, நல்ல கறி சோறு போடுறாரு. ஏன்னா வைர நெக்லஸ் எடுத்து கொடுத்திருக்காரு படிக்கிற பிள்ளைகளுக்கு. அவருடைய இந்த முன்னெடுப்பு வந்து நான் வரவேற்கிறேன், நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு புகழ்ந்து தள்ளினாப்புல. என்ன புகழ்ந்து தள்ளிட்டு அவர் வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனாப்புல. அது பெரிய ஒரு ட்விஸ்ட். அண்ணன் வந்துட்டு சாட்டை வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுல போய் உட்கார்ந்து, ஏன் நீங்க யூடியூப் டிவிலேயே பார்க்கலாமே, அவருடைய ரசிகர்களே டிவில தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க டிவிலேயே பார்க்கலாமே. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு விஜய் அவர்களை ஆதரிச்சிய அவருடைய கொள்கை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போயிட்டு, அது மட்டும் இல்ல ஒரு காமெடி, அந்த மாநாட்டுக்கு போனாப்புல போயிட்டு வந்து அவருடைய இனோவா கிறிஸ்டால உட்காந்துக்கிட்டு, அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாப்புல, கார் இல்லாம ரேபிட்டோல வந்துட்டு போற அந்த முஸ்தபா, சாம்ராணி போற முஸ்தபா வந்து கார் இல்ல, அவனுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு சொன்னாப்புல. இல்ல, இவர்கிட்ட கார் இருக்கு, இனோவா கிறிஸ்டா. குற்றாலத்துல வந்து ஏன்னா ஒரு வழக்குல அரெஸ்ட் ஆகி காவல்துறை அவருடைய இனோவா கிறிஸ்டாவை எடுத்துக்கிட்டு அவரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு காவல்துறை ஓட்டிட்டு போகுது. அவரோட டிரைவர் கூட ஓட்ட விடல, காவல்துறை ஓட்டிட்டு போயிட்டு அவர் என்ன சொல்றாப்புல, சாட்ட சொல்றாப்புல, என்னோட இன்னோவா கிறிஸ்டாவை கொண்டு விபத்துக்கு உள்ளாக பார்த்து என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு இந்த காவல்துறை அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொன்னாப்புல. அப்படிப்பட்ட இன்னோவா கிறிஸ்டா வச்சிருந்தா இன்னைக்கு சட்டசபைக்கு போக முடியும். அந்த நிலைமையை தான் வந்துட்டு இன்னைக்கு யார் சொல்றா, நம்ம அண்ணன் சாட்டை சொல்றாப்புல. அதாவது அன்னைக்கு என்ன சொன்னாப்புல, அந்த இன்னோவா கிறிஸ்டால வந்துட்டு என்ன சொல்றாப்புலன்னா, ஏறத்தால வந்துகிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு கொள்கையும் ஒத்து போகுது. ஏன்னா வித்தியாசமா பேசுறாப்புல, கொஞ்சம் நடந்துட்டு பேசுறாப்புல, கொஞ்சம் மைக்க புடுங்கி எடுத்து சரியா பேசுறாப்புல, வித்தியாசமா பேசுறாப்புல, ஒரு பில்டப் பயங்கரமா கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு இன்னொரு காமெடி, பெரிய காமெடி என்ன தெரியுமா, மறுநாள் அப்படியே மறுநாள் வீட்டுக்கு போன அடிச்சிருப்பாங்க போல, நம்மளவே போட்டு விரட்டி பேசியிருக்காப்புல, நீ மாட்டுல வந்துட்டு அஞ்சு உட்காந்து புகழ் தள்ளிட்டு வீடியோ போட்டு வந்துருக்கிற அப்படின்னு மண்டையில அடிச்சு சொல்லவே, டக்குன்னு மறுநாள் ஒரு வீடியோ, இதை வந்துகிட்டு திருக்குர்ஆனையும் பகவத்கீதையும் அப்புறம் வந்து பைபிளையும் வாங்குறாரு. ஏன் திருக்குறளை வாங்கல, அதை வாங்கல, இதை வாங்கலன்னு, திருக்குறளை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கை. அது மிகப்பெரிய ஒரு பிழை நடந்துருச்சு. அத கண்டிப்பா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல முதல்ல வந்துகிட்டு தமிழர்களுக்குள்ள அந்த திருக்குறளை தான் வாங்கியிருக்கணும். உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துகிட்டு மித்தவரை வாங்கியிருக்கணும். அது வந்து மிகப்பெரிய பிழை நடந்து போச்சு, அவங்களுக்கு தெரியல, சரியா? அது வந்து மிகப்பெரிய பிழை நடந்து போச்சு. அவ வந்து அதுல இருந்து, அதாவது அதை சொல்லல அவரு, அதுல இருந்து ஒரு பொறி எடுத்து பறக்க விட்டாப்ல. ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பத்தி, அதாவது இப்ப இடையில வந்து ஒரு வாய்ஸ், அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துட்டு ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சு. இந்த இடையில என்ன ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பத்தி எவனாச்சும் எது பேசினாலும் அவன் வீட்டுக்கு ஒரு குரூப் போய் தாக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கணும். நீங்க தான் வந்துகிட்டு வந்து ரவுடிசத்தை ஒழிக்க போறீங்களா? நீங்க தான் வந்து மக்களை பாதுகாக்க போறீங்களா? நீங்களே போய் ஒரு குரூப் போய் அட்டாக் பண்ணு. அதாவது இப்ப எப்படின்னா, எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் ஏற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை, ஒரு சர்வாதிகாரம் என்ன கொண்ட நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு வந்து மக்களோட நிலைமை என்னாச்சு? உங்களுக்கு ஓட்டை போட்டு ஒருவேளை நடக்காது, ஒருவேளை ஓட்டை போட்டு மக்கள் சிஎம் சீட்டை கொடுத்துட்டான், என்ன பண்ணுவீங்க? என்றால் வனவாசம், ஏன் என்றால் சிறைவாசமா மக்களுக்கு? இதுக்குதான் இதுதான் உங்களை அன்பான சர்வாதிகாரமா? நீங்க சொல்ற அன்பான சர்வாதிகாரமா? மக்கள் வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு வாக்களிச்சு டிவிக்கு வந்துகிட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்க இதே தமிழக மக்கள், அவங்க சரியில்லைன்னா அவங்களை இறக்கிடுவாங்க, கீழே இறக்கிட்டு வேற ஆள மேதிக்க வைப்பாங்க. மக்கள் வந்துகிட்டு அன்புக்கு மட்டும்தான் வந்துட்டு அடிபடிவாங்க தமிழக மக்கள், உங்களுடைய அதிகாரத்துக்கெல்லாம் அடிபடிய மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ராஜா அண்ணன் ஜிம்பாடி வந்துகிட்டு இடையில நெல்சன் அண்ணன் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாப்புல. அந்த வீடியோ பார்த்து நேரே போயிட்டாப்புல, அறுவாள் எடுத்துக்கிட்டு நேர போய்
அவரை வெட்டுறதுக்கு அவர் மிரட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு, எல்லாம் ட்ரெண்டாச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணணும்? ஏன் யாருமே கேள்வி கூடாதா? கரெக்ட், உண்மையை தானே பேசுறாங்க, பொய் சொல்லல, பொய் சொல்லல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அண்ணன் வந்துகிட்டு நெல்சன் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா, நடந்து போச்சு, இனி வந்துகிட்டு நம்ம வந்துட்டு பகையை வந்து வளர்க்க கூடாது, அதை வந்து நம்ம வந்து தணிக்கணும், நெருப்பை வந்து நம்ம மூட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை வந்து அணைக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்துகிட்டு அவர் வந்து பண்ணது ஒரு இதுல பண்ணிட்டாரு. இன்னைக்கு 16 நாள் சிறைக்கு சென்றுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துகிட்டு அவர் வந்து மனம் திருந்தி, அதாவது இன்னொரு டைரக்ட் ஷூராப்ல மன்னிக்கிறவன் பெரிய மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு இருக்காப்ல. அவர் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், நீ என்ன எப்படின்னு நீ என்ன முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அண்ணே மன்னிக்கிறவன் வந்துட்டு மனுஷன், மன்னிக்கு கேட்கிறவன் பெரிய மனுஷன், நீ பெரிய மனுஷன் தானே. ஆனா அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறை வருந்தி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், சமூகத்துக்கு மிகவும் ஆரோக்கியமான விஷயம். இது போன்ற விஷயங்கள்ல, இது போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்கள்ல நாம் தமிழர் கட்சி, அதாவது முக்கியமா நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்கள் ஈடுபடாம இருக்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டுல வச்சு கொண்டு வழி நடத்துங்க. அதுதான் வந்துட்டு கட்சிக்கு மிகவும் ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். கட்சி வந்துட்டு வளர்றதுக்கு, அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு டிவிக்கையும் மற்ற பிற தனிப்பட்ட தனி நபர்களையும் தாக்கி வெறுப்பை பேசி ஒரு வடையா சுட்டு தள்ளாம, ஏன்னா